மிடில் ஈஸ்டில் எஸ்கலேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் ஊரா நாடா டூர் போனார். திடீர்னு பார்த்தா அமெரிக்காவும் யூகேயும் சேர்ந்து நாங்கள் ஏமனுக்குள்ளேயே அட்டாக் நடத்த போகிறோம்டா அப்படிங்கிற முடிவை எடுத்து எந்த விதமான அப்ரூவலும் வாங்காமல் அவங்களுடைய சென்காம் நினச்ச மாதிரியே ஏமனுக்குள்ளே தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, 16லேருந்து 20 டார்கெட்டை அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏர் ஸ்ட்ரைக் இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடே பத்திட்டு எரியுது. ஏமன் நாடு, மிடில் ஈஸ்ட் அதை விட பத்திட்டு எரியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாமல் ஒவ்வொரு நாடும் தனக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷனாக இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஹூத்தி சொல்லிட்டாங்க, நாங்கள் இதுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்த்துடலாமா? முதல் விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை. ஏன்னா இங்கே இருந்து தான் இது ஹிஸ்புல்லா பக்கமும் நேராக இருக்கக்கூடிய அந்த ஹூத்தி பக்கமும் போயிருக்கு. அப்போ இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் இதுவரையிலும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட 1% குழந்தைகளுடைய பாப்புலேஷனை இழந்திருக்கிறது காசா. கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஸோ 10,000 குழந்தைகள் கொல்லப்பட்ட பிறகும் 23,000க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்ட பிறகும் 100 நாட்களை கடந்தும் இந்த யுத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கின இந்த யுத்த அறிவிப்பு இன்று வரை முடியலை. ஆனால் இந்த யுத்தத்துக்குள்ள இப்போ எத்தனை நாடுகள் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இஸ்ரேல் காசா நேரடியாக இந்த யுத்தத்துக்குள்ளே சிக்கியிருக்காங்க. இஸ்ரேல் பாலஸ்தீனம் வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக சிக்கியிருக்கக்கூடிய நாடு லெபனன், இந்த பக்கமாக ஜோர்டன், இன்னொரு பக்கமாக எகிப்த், அடுத்ததாக ஏமன், அடுத்ததாக இருக்கக்கூடிய நாடு ஈரான். அது கூடவே இப்போ யூகே மற்றும் அமெரிக்கா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 3வது உலகப் போரில் கூட இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான நிலைமை வந்தது கிடையாது. அஸ் யூஸ்வலாக நம்ம 3வது உலகப் போரினுடைய வாசலில் நின்றுட்டு இருக்கோம். கதவை திறந்து உள்ளக்க போனால் மட்டும் போதும். யார் அந்த கதவை திறப்பாங்க அப்படிங்கிறது தான். கதவை திறக்கிறதுக்கு இங்கேருந்து கூச்சல் அப்படிங்கிறத போட்டுட்ருக்காங்க. அந்த ஒரு கூச்சலாக நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு சென்காம் நடத்திய தாக்குதல். ஹூத்தின போராளிகள் எங்களுக்கு நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அட்டாக் நடத்துகிறாங்க. அதுவும் ரெட் சீல அட்டாக் நடத்துகிறாங்க. ஸோ ரெட் சி கிரைசிஸ்னா என்ன, சூயஸ் கனால் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அதை பற்றியான வரலாறு அப்படின்னு சொல்லி 3 காணொலிகளில் நம்ம தமிழ் பட்சத்தில் அதை விவரிச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான காணொலிகளும் கூட. இந்த பிரச்சனை வர்றதுக்கு எக்ஸாக்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம அதை பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதை நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை ரெட் சி தான். நேரடியாக மறைமுகமாக கிட்டத்தட்ட 54 நாடுகள் இந்த ரெட் சி கிரைசிஸ் காரணமாக அவங்களுடைய ட்ரேடை நடத்த முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கூற்று. ஹூத்தி என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் செய்கிறது இஸ்ரேலினுடைய கப்பலை மட்டும்தான் தாக்கி அழிச்சிட்டு இருக்கோம், இல்லாட்டி அவங்களை தாக்குதல் செஞ்சுட்டு இருக்கோம். வேற எந்த நாடாவது இஸ்ரேலுக்கு உதவக்கூடிய நாடுகள் வந்தால் தான் அவங்களை அடிக்கிறோமே தவிர நார்மல் கப்பலை விட்டுட்டு தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா கப்பலுமே எங்கே போகுது, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரெட் சி வழியாக போகிறது இஸ்ரேல் பக்கம் போகிறதுனால ஹவுத்தியினுடைய அட்டாக்குக்கு அது பலியாகுது. ஸோ இதே மாதிரி இவங்க எத்தனை அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் 27லேருந்து 32 அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. பெரிய அட்டாக், குட்டி குட்டி அட்டாக்லாம் விட்டுருங்க. அப்போ இந்த 27லேருந்து 32 அட்டாக் அப்படிங்கிறத நடத்தின பிறகும் நேற்று முன்தினம் என்ன செய்கிறாங்க, அமெரிக்காவுக்கு எதிராகவும் யூகே கப்பலுக்கு எதிராகவும் ஹூத்தி ஒரு அட்டாக்கை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 18 ட்ரோன் அப்படிங்கிறது போகுது. இந்த 18 ட்ரோனை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, யூகே மற்றும் யூஎஸ் அந்த கமாண்ட் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சிருக்காங்க. பல நாடுகள் ஒன்றிணைந்து ஹூத்திக்கு எதிரான ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ். கிட்டத்தட்ட 12 நாடுகள் அந்த டாஸ்க் ஃபோர்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்ச அமெரிக்கா சில பல கப்பல்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்போ அதே மாதிரியான பாதுகாப்பில் தான் ஹூத்தியினுடைய இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது முறியடிக்கப்பட்டது. அப்போ நம்ம கப்பலுக்கு எதிராகவே ஹூத்தி என்ன செஞ்சிட்டான், அட்டாக் பண்ணிட்டான். இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்ச யூஎஸ் யூகே என்ன செய்கிறாங்க, அமெரிக்காவினுடைய சென்காம் வழியாக ஒரு தாக்குதலை நடத்த திட்டம் போடுறாங்க. இந்த தாக்குதலுக்கு அவங்க இன்னும் சில நாடுகள்கிட்ட அப்ரூவல் கேட்குறாங்க. ஆஸ்திரேலியா, கனடா, நெதர்லாந்து மற்றும் பஹ்ரைன், இந்த 4 நாடுகளும் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்காங்க. பஹ்ரைனும் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த 4 நாடுகள் ப்ளஸ் இந்த 2 நாடுகள் யூகேஎஸ், இந்த 6 நாடுகளும் சேர்ந்து தான் ஹவுத்திக்கு எதிராக நம்ம என்ன செய்யலாம், அட்டாக் நடத்தலாம், ஏர் ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏமனுக்குள்ளேயே போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்படி ஏர் ஸ்ட்ரைக் பண்ணது மட்டும் கிடையாது, அமெரிக்கா சொல்கிறாங்க ரெட் சி கிரைசிஸ்க்கு முழுக்க காரணம் ஈரான் தான். ஈரான் பேக்கப் கொடுக்குற இந்த ஹவுத்தி தான். ஸோ ஹவுத்திக்கு எதிராக நாங்கள் இந்த அட்டாக் நடத்துனதில் எந்த விதமான ஒரு சங்கடமும் எங்களுக்கு இல்லை. இன்னும் இந்த அட்டாக் தொடரும். ஹவுத்தியை நாங்கள் என்ன செய்வோம், ஒட்டுமொத்தமாக அவங்கள அப்படியே ஸ்டாக்னண்டாக ஃப்ரீஸ் ஆகி நிற்க வைப்போம். அவங்களுக்கான முக்கியமான இடங்கள் எல்லாமே அழிக்கப்படும். ஏமனில் அவங்க எந்த இடத்துல ஒளிந்திருந்தாலும் சரி அவங்களை தேடி அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா.
அமெரிக்காவினுடைய இந்த சென்ட்ரல் கமாண்ட் சென்காம் அப்படிங்கிற இந்த அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததா யார் யார் ஹவுதிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறத தேடி ஏமனுக்குள்ள இன்னொரு பெரிய ஸ்ட்ரைக்கை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ ஒரு பெரிய தாக்குதல் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பா மிடில் ஈஸ்ட்டை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். மிடில் ஈஸ்ட்டை மட்டும் கிடையாதுங்க, என்டையர் வேர்ல்டினுடைய ட்ரேடை இது பாதிக்கும். இதுக்காகத்தான் பல நாடுகள் அவங்களுடைய எச்சரிக்கை எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இன்னைக்கு கச்சா எண்ணெய்க்கான விலை அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பல நாடுகள் கொஞ்சம் டிராவல் அட்வைசரி அப்படிங்கிறது கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வயலன்ஸ் இஸ்ரேல் லெபனன் பக்கமும், அதாவது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா பக்கமும் பெரிய அளவில் பிரச்சனைகள் பெரிதாகிக் கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நேற்று மட்டுமே மேற்கு கரையிலிருந்து கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 5800 தாண்டி விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த யுத்தம் தொடங்கினிலிருந்து மேற்கு கரையில் யுத்தமே நடக்காத அந்த மேற்கு கரையில் உயிரிழந்தவர்கள் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 320 என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ எல்லா இடங்களிலும் இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அமெரிக்க மிலிட்ரியின் அறிவிப்பின்படி ஹூதி வில் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் சி கிரைசிஸ்க்கு காரணம் ஹூதி தான், அதனால் நாங்கள் அவங்கள அடிக்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் டீஸ்டெபிளைசிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க. எப்படி இஸ்ரேல் ஒரு அட்டாக்கை நடத்தினாங்க காசா பகுதியில், எதுக்காக? ஹமாஸை டீஸ்டெபிளைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஒரு கட்டமாக ஹமாஸை டீஸ்டெபிளைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அடித்ததும், இந்த பக்கமாக நாங்கள் ஹூத்தியை டீஸ்டெபிளைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அடிப்பதும் ஒரே போர் தான். இந்த இரண்டு போர்லையும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஏன்னா இந்த போர் அடுத்ததாக எஸ்கலேட் ஆச்சுன்னா மிடில் ஈஸ்ட்டை மட்டும் பாதிக்காது, ஈரானை பாதிக்கும். ஈரான் தான் ஹூத்திக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, ஆயுதம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பேச்சு பரவலாகவே இருக்குது. அவங்களும் அந்த உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாவுக்கு பேக்கப்பாக இருக்கக்கூடிய நாடும் ஈரான் தான். ஸோ எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த யுத்தம் நேரடியாக ஈரானை உள்ளே இழுப்பதற்கான யுத்தமாக மாறிவிடும். ஈரானும் சளைத்தவர்கள் கிடையாது. ரெட்சியில் அவங்களுடைய கப்பற்படைக்கான கப்பலையும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. யூகே என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இப்படி ஒரு அட்டாக்கை ஹூத்திக்கு எதிராக யூகே யூஎஸ் செஞ்ச உடனே புதுசாக ஒரு கப்பல் படையை உள்ளே அனுப்பியிருக்காங்க. ரெட்சியில் எங்களுடைய 3வது கப்பல் படை வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு பெரிய ஒரு தாக்குதல் அப்படிங்கிறதுக்கான சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் புதுசாக அவங்களுடைய கப்பற்படை சார்ந்த கப்பலை ரெட்சியில் கொண்டு வருவது. ஏமன் நாட்டுக்குள்ள இப்படி ஒரு தாக்குதல் நடந்த உடனே எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அமெரிக்காவிலேயே அந்த பயம் இருந்தது. சொல்லப்போனால் நியூயார்க் நகரம் முழுவதுமாக ஏமனுக்கு எதிராக நீங்கள் நடத்தின தாக்குதல் ஏன், எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிரான மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களும் ஜோ பைடன் அவர்கள் அவர் தன்னிச்சையா முடிவுகளை எடுக்கிறாரு, ஒரு யுத்தத்தில் இந்த மாதிரியான ஒரு போர் நடக்க போகுது, இல்லாட்டி இப்படி தாக்குதல் நடத்த போறோம் அப்படிங்கிறது யார்கிட்டையுமே அனுமதி வாங்கல. இந்த அனுமதி வாங்காத ஜோ பைடன் அவர்களுடைய அட்டாக், அந்த முடிவுகள் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே ஜோ பைடன் அவர்களை நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலும் உயர்ந்து வருகிறது. நிறைய பேர் ஜோ பைடன் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தான். மிடில் ஈஸ்ட்ல இப்ப நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல், அதாவது ஏமன் நாட்டில் நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் வெரி டேஞ்சரஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இது வெரி டேஞ்சரஸ் டைரக்ஷன் தான். ஏன்னா இப்படி ஒரு யுத்தம் வந்துடக்கூடாது, அதுவும் மிடில் ஈஸ்ட்ல ஒரு யுத்தம் பரவிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்த அமெரிக்காவினுடைய சில அரசியல் தலைவர்களுக்கு, உதாரணமா லோயிட் ஆஸ்டினுக்கு அவர்களுக்கும் அந்தோனி பிளிங்கன் அவர்களுக்கும் இது பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருக்கலாம். ஏன்னா அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இந்த பிரச்சனை பெரிதாகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மிடில் ஈஸ்ட் முழுவதும் அவருடைய பயணத்தை மேற்கொண்டார். ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபைக்கும் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் அவருடைய சகாக்களுக்கும் இடையே வாக்குவாதம் எல்லாமே நடந்து வந்ததும் இங்கே நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது. ஏன்னா ஜோ பைடன் அவர்கள் அவங்களுடைய சகாக்களை வச்சு ஒரு குட்டி அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காரு, காங்கிரஸ் சபையில் எதுவுமே கேட்கறது கிடையாது, எந்த அனுமதியும் வாங்குறது கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்தது மாதிரியே அமெரிக்க அதிபர் மட்டுமே நடத்தக்கூடிய இல்லாட்டி முடிவெடுக்கக்கூடிய எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து இஸ்ரேலுக்கெல்லாம் ஃபண்ட் எமர்ஜென்சியான ஆயுதங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு ஹமாஸ் உட்பட பல அமைப்புகள் எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இப்போ ஏமன் நாட்டுக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிறத பற்றி ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா உட்பட பல நாடுகள் உண்மையிலேயே எமர்ஜென்சி மீட்டிங்கை கூட்டப்பட வேண்டும், ஏன் இந்த அட்டாக்கை நடத்துனீங்க, இப்படி எல்லா நாட்டிலையுமே அட்டாக் நடத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்கேள்விகளை ரஷ்யா உட்பட நாடுகள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக நீங்கள் வார் கொடுமை செஞ்சுருக்கீங்க, வார் கிரைம் அப்படிங்கிறத செஞ்சுருக்கீங்க, நீங்கள் இனப்படுகொலை தான் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஆனால் அந்த இடத்துல நேற்று நடந்த அந்த விசாரணையின் போது, நேற்று தான் முதல் விசாரணை அப்படிங்கிறது நடக்குது, இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஹூத்தினுடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார் அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. இந்த வாரை பொறுத்த வரைக்கும் இனப்படுகொலைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள், இனப்படுகொலை எதிர்க்கும் நாடுகள்,
இப்படின்னு சொல்லி 2 நாடுகளுடைய கூட்டணி உருவாக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டணியை வச்சு நாங்கள் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளை அடிப்போம். நீங்கள் இனப்படுகொலைக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா அமெரிக்கா கூட, இனப்படுகொலைக்கு எதிராக இருந்தால் நீங்கள் பாலஸ்தீனிய மக்கள் கூட, நாங்கள் பாலஸ்தீன மக்கள் கூட அப்படின்னு சொல்லி ஹூத்தி அறிவிச்சிருக்காங்க. யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஏமன் ஸ்ட்ரைக் ஆர் நெசசரி அண்ட் அவர் டியூட்டி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். புரிஞ்சிருச்சா? அப்போ அது எங்களுடைய டியூட்டி, அது தவிர்க்க முடியாத விஷயத்தால் நாங்கள் அடிச்சிருக்கோம்ப்பா, இன்னும் அடிப்போம் அப்படிங்கிறதும் அவருடைய வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. ரஷ்யா செக்யூரிட்டி கவுன்சிலுடைய எமர்ஜென்சி செஷன் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏமன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது எங்களை ஒரு கிரேட் கன்சர்னுக்கு கொண்டு வந்திருக்கு, அதை நாங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கோம், உண்மையிலேயே அது எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னா பெரும் பிரச்சனை தான், அதனால் அதை நாங்கள் கவனிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேர் கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ஹவுதி பக்கம் இருந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3rd யூகே நேவல் வெசல், நான் சொன்ன மாதிரி இது செங்கடலுக்குள் என்ன வந்துருச்சு, 3வது போர்க்கப்பல் அப்படிங்கிறது, யூகேனுடைய போர்க்கப்பல் அப்படிங்கிறது வந்துவிட்டது. ஒருவேளை இன்னும் 1-2 மணி நேரத்துக்கு பிறகு அமெரிக்கா இன்னும் சில விஷயங்கள் இல்லாட்டி விஷமத்தனமான செயல்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏமன் நாட்டுக்கு எதிரான அட்டாக் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இன்று இரவும் அட்டாக் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய போர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை அது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தோடு மட்டும் நிற்காம இஸ்ரேல் மற்றும் உலக நாடுகள், அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பெரும் படையும் பெரும் கூட்டணியும் உருவாவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்ததா என்னென்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ கம்ப்ளீட் அப்டேட்டை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஃபயர் அப்டேட் வந்தாலும் அது வியூகத்தில் தான் வரும், பொக்கிஷத்தில் வராது அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.